ஐயா வணக்கம். என் பெயர் முரளிதரன். திருப்பத்தூருக்கும் காரைக்குடிக்கும் இடைப்பட்ட ஊர் கம்பனூர் கிராமத்திலிருந்து நான் வந்திருக்கேன். 4 முறை திருமணம் செய்து கொள்வது சரியா? இதற்கு சரியான விடை கொடுக்க வேண்டும். ஒருவனுக்கே ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இதை வலியுறுத்த வேண்டும். இதை எப்படி எனக்கு தெளிவாக விளக்க வேண்டும். நன்றி. அதாவது என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இஸ்லாம் 4 திருமணம் வரை ஆண்கள் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறதா? சொன்னால் அது சரியா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதானே சரி, ஒருத்திக்கு ஒருவன் என்பதுதானே சரி அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதுல முஸ்லிம்களுக்கு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்லாத்துல இப்படி இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்வதற்கு இந்த நாட்டில் கூட முஸ்லீமுக்கு அனுமதி இருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு அந்த அனுமதி இல்லை. இப்ப ஒருவனுக்கு ஒருத்திங்கிறோம்ல, அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஒரு விஷயத்துல இந்த பலதார மனத்தை மறுக்கிறவங்க நிஜமான ஒரு உறுதியோடு இருக்கிறார்களா? இல்ல. கல்யாணம் பண்றதுல மட்டும்தான் அந்த கருத்து வேறுபாடு வைக்கிறாங்களே தவிர, ஒரு ஆண் கல்யாணம் பண்ணாம வப்பாட்டியாக சிலரை வைத்துக் கொள்ளலாமான்னு கேட்டால் அதை இந்த நாட்டில் உள்ள சட்டமும் எதிர்க்கல. அப்படி வைத்துக் கொண்டு பெரிய பெரிய சமுதாய தலைவர்களாக நம்ம நாட்டில் நடமாடி கொண்டு இருக்கிறார்கள். ஒருவனுக்கு ஒருத்தின்னா கல்யாணம் பண்றதுங்கிறதுனால மட்டும் ஒருத்தி பாதிக்கப்பட மாட்டான். ஒரு மனைவி இருக்கும்போது கல்யாணம் பண்ணாம இன்னொருத்திய சின்ன வீடு, இன்னொரு சின்ன வீடு, இன்னொரு சின்ன வீடு என்று ஏற்பாடு செய்து கொள்வார்களே, ஆனால் அப்பவும் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அடிபடுது. அப்பவும் அந்த முதல் மனைவி என்பவள் பாதிக்கப்படுகிறாள். இப்ப என்ன நடமைன்னு பாத்தீங்கன்னா, இந்த பலதார மனம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய எல்லா சமூகங்கள்லையுமே பெரிய பெரிய தலைவர்கள் இதை மீறுகிறார்கள். எல்லாரும் மீறுகிறார்கள். பெரிய பெரிய தலைவர்களை மீறுகிறார்கள். இப்ப நான் அரசியலுக்கு ஆயில நீங்க பல கட்சியில் உள்ளவங்க, நாங்க எந்த கட்சியிலையும் சாராதவர்கள், அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுக்கு தான். ஆனா சில ஆளுக்கு பேரை சொல்லும்போது ஒரு கட்சியில் இருக்குதான் செய்வாங்க. அப்ப நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்கிறார். அவர் முஸ்லீம் இல்ல. அவர் 2 மனைவியோடு போயிருக்காரா இல்லையா? அவர் முஸ்லீம் கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்றெல்லாம் அவரும் பேசுகிறாரு. அந்த சித்தாந்தத்தை பேசுற அவரு ஒரு தடவை தயாளம்மாளோட போறாரு, ஒரு தடவை ராஜாத்தி அம்மாளோட, ரகசியமா இல்ல, வெளிப்படையா. அப்ப ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இப்ப அடிபடுதுன்னு சொல்லி அவரை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டோமா? கேட்கிற உதாரணம் இல்ல, உதாரணத்தை தான் அவரை சொல்றேன். அப்ப அந்த அடிப்படையில் யாரும் கைதிட்ட வேணாம். அதே மாதிரி இப்ப நம்ம அதிமுகவில் சபாநாயகர் காளிமுத்து இருந்தாரு. அவரு ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்கல, அவர் 2 மனைவியோட தான் வாழ்ந்தாரு. நம்ம திருநாவுக்கரசு நம்ம பகுதியில் தேர்தல் நின்றாரு, அவரே ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதுல இருக்கல. இப்ப ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கிறாரு, மத்தியில மந்திரியா இருக்கிறாரு. அவருக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்னு அவர் இருக்கல, மந்திரியாவும் ஆக முடியுது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு இல்லாம பல பேரோட அவங்க வாழ்க்கை நடத்தது உலகத்துக்கே தெரிஞ்சு இருந்தா கூட அவங்க எம்எல்ஏ அவருக்கு தடுக்க மாட்டேங்குது, மந்திரி அவருக்கு தடை இல்லை. அப்ப என்ன மேட்டர்னு கேட்டா, நம்ம நாட்டில் ஒரு ஆண் இன்னொரு கல்யாணம் பண்ணுவதைத்தான் குற்றமா கருதுகிறார்கள். கல்யாணம் இல்லாத வகையில் அந்த பெண்ணுக்கு துரோகம் செய்யலாமான்னு அது ஓகே, கல்யாணம் பண்ணக்கூடாது. இதுதான் இங்க உள்ள நிலைமையா இருக்கிறது. சரி, இது ஒரு விஷயத்தை வச்சுக்கிடுவோம். அப்ப கல்யாணம் பண்ணாம சின்ன வீடு வைக்கிறது குற்றம். அந்த நாட்டில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணலங்க, 4 பேரை கல்யாணம் இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு நம்ம நாட்டு சட்டம் என்ன? இது கேஸ் போட முடியுமா? போலீஸுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுமா? பண்ணாது. ஏன்? மனம் விரும்பி 2 பேர் சேர்ந்தால் குற்றம் இல்லை. அது எப்படி கேட்ப? கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணலப்பா, சும்மாப்பா சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு எந்த கேஸும் போட மாட்டாங்க. நல்லா விளங்கிக்கிறங்க. பொண்டாட்டி இருக்கும் போதே கள்ளத்தனமா 4 பேரோட உறவு வச்சிருந்தான்னு சொன்னா, ஒருவனுக்கு ஒருத்தியை மீறினா என்று சொன்னால் அவன் குற்றவாளி என்று சொல்லி எந்த வழக்கும் அவன் மீது போட முடியாது, நம்ம நாட்டிலும் உலகத்தில் எந்த நாட்டிலும். அப்ப எல்லா நாட்டிலும் என்ன இருக்குது? ஒருவனுக்கு ஒருத்தி இல்லைன்னு விளங்குறது. அது ஒண்ணு. அதுக்கடுத்து ஒரு ஆம்பளை இருக்கிறான், அவன் இந்த விபச்சார தொழில் பண்றாள் பொம்பளை. அப்படியான பொம்பளையில ஒரு நாளைக்கு ஒருத்தர் போயிட்டு வர்றான். இன்னைக்கு இவள்கிட்ட, நாளைக்கு அவள்கிட்ட, நாளை கழிச்சு இவள்கிட்ட போறான்னு வைங்க. இது மாதிரியான ஆட்களை போலீஸ் பிடிப்பாங்க. பிடிச்சி கேஸ் பொம்பளை மேலதான் போடுவான், ஆம்பளை மேல கேஸ் இல்ல. இந்த பொம்பளையோட விபச்சார தொழில் பண்றாங்கல்ல, தொழில் பண்ணக்கூடிய பெண்ணோட ஒரு ஆம்பளை வச்சு பிடிச்சான்னு சொன்னா கேஸ் யார் மேல போடணும்?
உன் மனைவி இருக்கும் பொழுது நீ ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை விட்டுவிட்டு இன்னொருத்தியோடு நீ சல்லாபம் செய்கிறாய் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு செக்ஷன் போடணுமா இல்லையா? அதுக்கு செக்ஷன் இல்ல போடுறதுக்கு. அவன் குற்றவாளி கிடையாது. யாரு குற்றவாளி? விபச்சாரத்தை தொழிலா பண்ணுவது குற்றம். இந்த பொம்பளை தொழிலா பண்ற நீ பிசினஸா பண்றது குற்றமே தவிர விபச்சாரம் பண்ற நம்ம நாட்டில் குற்றமான குற்றம் கிடையாது. அப்போ ஒரு ஆம்பளை ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணோட அவன் போய் சல்லாபம் பண்ணினாலும் அவன் மீது வழக்கு இல்லை, எந்த நாட்டிலும் இல்லை. என்ன சொல்றேன், விபச்சார விடுதின்னு திறந்து வச்சிருக்கான கல்கத்தாவிலையும் பம்பாயிலையும், அதை எல்லா பக்கமும் விஸ்தரிக்க போறதா வேற இருக்கிறாங்க. இப்ப விபச்சாரத்திற்குன்னு ஒரு ஏரியா, ரெட் லைட் ஏரியான்னு சொல்லி கல்கத்தாவிலும் இருக்கிறது, பம்பாயிலும் இருக்கிறது. அந்த ஏரியாவில் அதுக்கு பொம்பளையில ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அங்க பல அலங்கரிச்சுக்கிட்டு பல மாதிரி பொம்பளையில நிப்பாளுவோம். அதுக்கு இவன் போறான். யார் போறான்? ஆம்பளை போறான். இந்த போறவன்லாம் கல்யாணம் பண்ணாதவனா பார்த்தா உள்ள விடுறான். கல்யாணம் பண்ணினவன் பண்ண எல்லாம் அப்பவும் 40 தான் போறானுங்க. கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கும். 18 வயசுக்காரன் போகல, 40 வயசுக்காரன் தான் போறான். 45 அவன் தான் போறான். அவ வீட்டுல பொண்டாட்டியை வச்சுப்புட்டு விபச்சார விடுதி ஓப்பன அரசாங்கத்துக்கு லைசன்ஸ் கொடுத்து எந்த ஆம்பளை வேண்டாலும் இந்த பொம்பளை வந்துட்டு போங்கன்னு சொல்றானே. இப்ப ஒருவனுக்கு ஒருத்தி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நாட்டுல உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையாவது ஒரு பொம்பளை ஒரு தாண்டினா மட்டும்தான் குற்றமா இருக்குது. நல்லா விளைக்கணும். ஒரு ஆம்பளை விபச்சாரமாக டெய்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் அவன் குற்றவாளி இல்லை. எந்த பேப்பரும் அது குற்றம் சொல்ல முடியாது, எந்த கோர்ட்டும் குற்றம் சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்வது பிராக்டிக்கலாக உலகத்தில் இல்லவே இல்லை. சும்மா சொல்றமே தவிர ஆம்பளையர்கள் வேலி தாண்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை சட்டம் அனுமதிக்கத்தான் செய்கிறது, வசதி செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உயர்தரமான ஹோட்டல்கள் இருக்கிற ஸ்டார், அதிக ஸ்டார் வாங்கின ஹோட்டல், 7 ஸ்டார் 5 ஸ்டார் இருக்கும்ல, அந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருவீங்களேன். அங்க அபிஷியல் சப்ளையே உண்டு. அங்க மெனு கொடுக்கிற மாதிரி என்ன செய்வான், எந்த காட்டியா யாரு வேணும்னு கேட்பான். அதுக்கு அனுமதி உண்டு. அங்க போய் எந்த ரெய்டும் செய்ய முடியாது. அது பணக்காரங்களுக்கு உலகமா இருக்கிறதுனால அதுக்குள்ள போலீஸ் போய் ரெய்டு பண்ண முடியாது. அவன் புக்கை காட்டி இதுல எது பிடிச்சிருக்குன்னு கேட்பான். ஆந்திரா வேணுமா கேரளா வேணுமான்னு கேட்பான். அப்படி சப்ளை எல்லாம் செய்வதை இந்த நாடு என்ன செய்கிறது? இந்த நாடு இல்லாம உலகத்துல எந்த நாடும் அனுமதிக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? உலகத்துல ஆம்புல பூரா சபலப்பட்டவனா இருக்கிறான், அவனுக்கு சாதகமா சட்டம் இருக்கிறது. பொண்டாட்டியை விட்டுட்டு ஒவ்வொருத்தியா போய்கிட்டு இருக்கிறான். அவன் எய்ட்ஸ் நோயாளிகிட்ட போறான், பாலியல் நோயாளி பொம்பளைகிட்ட போறான், அந்த நோயை வாங்கிட்டு பொண்டாட்டிக்கு பரிசா கொடுக்கறான். இதை தடுக்க எந்த நாட்டிலையும் சட்டம் போட முடியாது. அவங்க உரிமை, அவங்களுக்கு உரிய அனுமதி என்று சொல்லுகிறார்கள். அரசியல்வாதி அதை நியாயப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் இப்ப இது தடுக்கவே ஏறலைங்கும்போது இஸ்லாம் என்ன பண்ணுது? ஆம்பளை இப்படித்தான் இருப்பான் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லுது, டேய் பொண்டாட்டி இன்னொருத்திட்ட போறியா, அவளை பொண்டாட்டி அந்தஸ்து கொடுக்க ரெடியா இல்லையான்னு கேக்குது. குறைஞ்சிடும் மாட்டேன்றான். அதாவது பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து கொடுக்காம 1000 பேர்ட்ட போவான். அடே மனைவிங்கிற அந்தஸ்து கொடுப்பியா? மனைவின்னு கொடுத்தா சுமக்கணும் பொறுப்ப, அவளை சுமக்கணும், அவ பெத்த பிள்ளைய சுமக்கணும், அந்த சொத்துல பங்கு அவளுக்கு கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கும் கொடுக்கணும். அப்ப இதுக்கு பயந்துட்டு என்ன செய்வான்? அதிகமான பெண்களை நாடக்கூடியவன் குறைஞ்சிருவான். இஸ்லாம் என்ன பண்ணுது? ஒரு பெண்ணை வச்சிருக்கிற, அவளோட வாழ்க்கை நடத்து, முடியல கெட்டுத்தான் நாசமா போவேங்கிறியா, கல்யாணம் பண்ணிட்டு போடா. இதுக்கட வப்பாட்டி வச்சுக்கிட்டு கண்ட பொம்பளைட்டையும் போயிட்டு நோயை வாங்கிட்டு இவளையும் நாசமாக்குற. ஒருத்தியோட மாடு, அது நல்லது, அதுக்கு முயற்சி பண்ணு. அது முடியல, மனைவி சரியில்லை, வேற ஒத்து வரல, ஏதோ ஒரு விஷயம் ஆயிடுச்சு, ஏஜ் டிஃபரெண்ட் இருக்குது, இப்படி ஏதோ ஒரு பல காரணங்கள்னால தேவைன்னு வந்தால் நீ வேலி தாண்டி தானே போற. இஸ்லாம் என்ன செய்யுது? அப்படி விட மாட்டோம். அவளோட சந்தோஷம் அனுபவிக்கிற பொண்டாட்டின்னு சொல்லுவியா? ஊரறிய சொல்லுவியா? உலகறிய சொல்லுவியா? அவளுக்கு பெற பிள்ளை ஓம்புலன்னு ஏத்துக்கிருவியா? அப்பதான் அனுமதிப்போன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த ரெண்டில் எது நல்லது? அதாவது இவன் போய்கிட்டு ஒரு போக பொருள் மாதிரி பொம்பளை அனுபவிச்சு விட்டு அவளுக்கு எந்த உரிமையும் இல்லாம 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில கொடுத்துட்டு ஓடி போறானா, இது நல்லதா? இப்படி இருந்தால் நிறைய பேரை நாசமா போவானா? இப்படி இருந்தா தாண்ட மாட்டான். அம்மாடி மனைவி விட்டு இன்னொருத்திய பிறந்தா கல்யாணம் பண்ணி வச்சு விடுவாங்க. கல்யாணம் பண்ணி அவளையும் சுமக்கணும், அவளுக்கும் சோறு போடணும், அவளுக்கு வீடு கொடுக்கணும், அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவ பிள்ளைக்கு நம்ம பராமரிப்பு செய்யணும், இது வேணாம்டான்றான். அதனாலதான் நம்ம நாட்டில் ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறான்.
ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு வாழக்கூடியவர்களில் முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் 70% கூட இருக்கிறார்கள். இதுக்கு ஆதாரத்தோடு உங்களுக்கு இஸ்லாம பெண்கள் உரிமை பறிக்கிறதான்னு புக்கு போட்டுருக்கிறோம். அதுல அவ்வளவு புள்ளி வரம் கொடுத்துருக்கிறோம். ஏன் முஸ்லீம் கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இதை செய்யறான்? நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ல 4 கல்யாணம் பண்ணாலும் கைத்துக்கு வைப்போம். புத்தனம் இல்ல, சட்டத்தில் இருக்குது. எவன் பண்ணுவான்? கல்யாணம் பண்ண அனுமதி பண்ணுவான எப்படி முடியும்? 2க்கு சோறு கொடுக்க முடியுமா அவனுக்கு? அது சுமக்க இயலுமா? சொத்துல பங்கு கொடுக்க இயலுமா? அப்படிலாம் ஏத்துக்கிற சொல்லு இஸ்லாமு. 3 கல்யாணம் பண்ணுவாங்க கைத்துங்க. ஒத்தரும் இல்ல. 2 இருந்தா தூக்கிருங்க. இந்த ஊழல் பெரிய கொடுத்து 2 இல்ல, நானே 2 இல்ல, யார் 2 இல்ல. அப்ப இருக்கு சட்டம். நாங்க என்ன செய்யறோம்? அடை இந்த மனைவி 10 இன்னொன்னு வேணும்னா கல்யாணம் பண்ண சொல்றாங்க. நமக்கு சுட்டா அது பேசாம இருந்துக்கடா, உன்னோட போதும்னு ஆக்கிறதுக்கு தான் சட்டம். நல்லா விளங்கிக்கணும். உன்னோடையே முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த சட்டம். இந்த சட்டம் போடல என்று சொன்னா தினசரி ஒரு பொங்கல் எடுத்து போவான். போய்கிட்டு இருக்கிறோம். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கணும், காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க. பொம்பளையா நிப்ப ஆம்பளை நிக்கிறான், கூப்பிடறானா, போறாளா? அதுக்கு லாட்ஜெல்லாம் இருக்கா? அதுக்கு என்ன சட்டம் நம்ம நாட்டுல? அவன் மீது என்ன தண்டனை? சும்மா ஒருத்தனை நடக்குமா? பிராக்டிகல் நடக்குமா? அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனைவியோட தான் வாழ சொல்லுகிறது. நேர்மையா நடக்காவிட்டால் மறுமையில கடுமையான குற்றவாளியா வருவான் என்று சொல்லுகிறது. அடை ஏழல உனக்கு அப்படியான அவசியமும் நிர்பந்தமும் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், இன்னொருத்திய நாடுறதா இருந்தா பொண்டாட்டின்னு சொல்லி நாடுவியா என்று கேக்குது. மாட்டேன் உட்காந்துரும், அம்மாடி வேணான்றான். எது நல்லது யோசிச்சு பாருங்க. 2ல் எது நல்லது? ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்யுங்கன்னு பயங்காட்டி நிப்பாட்டி வைக்கிறோமே, அது நல்லதா? ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க, மத்த செட்டப்பா வச்சுக்க, அது நல்லதா? இதுதான் மேட்டு. சரியா?